விநாயகரின் குறியீட்டுப் பொருட்கள் பகுதி 2. இப்பகுதியில் விநாயகரின் 5 கரங்கள் கொண்டுள்ள குறியீட்டுப் பொருட்களையும் அவை உணர்த்தும் கருப்பொருளையும் விளக்கமாக பார்க்கப் போகிறோம். முதலாவதாக, வலது மேல் கை கொண்டுள்ள குறியீட்டுப் பொருள் அங்குசம். குறிக்கும் கருப்பொருள் அகங்காரம் அழித்தல். யானையின் நான் என்னும் அகங்காரம் பாகனிடம் உள்ள அங்குசத்தால் கட்டுப்பாட்டிற்குள் கொண்டுவரப்படுகிறது. அதேபோல எந்த ஒரு நிகழ்வின் முதற் கடவுளான விநாயகரை வணங்கும் பொழுது நான் என்னும் அகங்காரம் அழிக்கப்படுகிறது. எப்படியெனில், என்னால் இக்காரியம் நடக்கிறது, நானே முழுமுதல் காரணம் என்னும் ஆணவமும் அகங்காரமும் இவ்விடத்தில் அழிக்கப்படுகிறது. என்னால் என்னும் மாயை மறைந்து பரம்பொருளே அனைத்திற்கும் காரணம் என்னும் உண்மை உணரப்படுகிறது. இரண்டாவதாக, வலது கீழ் கை குறிக்கும் குறியீட்டு பொருள் அபய முத்திரை. குறிக்கும் கருப்பொருள் பயமின்மை மற்றும் பாதுகாப்பு. தாயை கண்ட குழந்தை பயத்தை விட்டு பாதுகாப்பாக நீட்டப்பட்ட கைகளில் மகிழ்ச்சியாக தஞ்சம் புகுவதைப் போல நான் இருக்கிறேன், பாதுகாப்பாக, பயம் கொள்ள வேண்டாம் என்று அபயமளிக்கும் உண்மை உணரப்படுகிறது. மூன்றாவதாக, இடது மேல் கை குறிக்கும் குறியீட்டு பொருள் பாசக்கயிறு. உணர்த்தும் கருப்பொருள் உலக மாயைகளில் இருந்து விடுபடுதல். பேராசை, பணம், அதிகாரம், அழகு போன்ற மாயைகளில் இருந்து விடுபட வேண்டும் என்ற எண்ணம் மேலோங்க உதவுகின்றது. நான்காவதாக, இடது கீழ் கை குறிக்கும் குறியீட்டு பொருள் மோதகம். உணர்த்தும் கருப்பொருள் இனிப்பு பரிசு. நம்மை பற்றிய அக உண்மையை உணரும் பொழுது பரம்பொருளை உணரும் இனிமையான வாய்ப்பு கிட்டுகிறது. இறுதியாக, தும்பிக்கை கொண்டுள்ள குறியீட்டு பொருள் அமிர்த கலசம். இது குறிப்பிடும் கருப்பொருள் பரம்பொருளை உணர்ந்து முடிவில்லா இன்பம் கொள்ளும் போது கிட்டும் பிரபஞ்ச ஆனந்தமாகும். சில சூழல்களில் குறியீட்டு பொருள்களில் சிறு சிறு மாறுபாடுகள் இருக்கலாம். செந்தாமரை, கோடாரி போன்ற பொருட்களும் கையில் ஏந்தப்பட்டு இருக்கலாம். அவை உணர்த்தும் கருப்பொருள் செந்தாமரை சேற்றில் இருப்பினும் தாமரை சேற்றினை பொருட்படுத்தாமல் மேல் எழுந்து கதிரவனை கண்டு சிரிக்கின்றது. அதுபோல் நாமும் நாம் இருக்கும் இடம் பொருட்படுத்தாமல் நல்ல குணங்களினால் வாழ்க்கையில் மேம்பட வேண்டும். இரண்டாவதாக, கோடாரி வாழ்வின் முன்னேற்றத்திற்கு தடைகளான அகங்காரம், பிடிவாதம், கோபம் போன்றவற்றை நீக்குவதற்காக உதவுகிறது. அடுத்ததாக, விநாயகரின் வாகனமாக கருதப்படும் எலி குறியீட்டு பொருளாக எடுத்துக்கொள்ளப்படுகிறது. இது உணர்த்தும் கருப்பொருள் அலைபாயும் மனித மனது மற்றும் கட்டுப்பாடற்ற ஆசை. விழித்து எழுந்த அறிவு மூலம் awakened intellect, that is விநாயகர். விநாயகரை உணர்வது மூலம் மிகவும் அமைதியற்ற மனதை கூட கட்டுப்படுத்த முடியும். அங்கும் இங்கும் அலைபாயும் எலி ஒரு இடத்தில் நிலையாக அமர்வது போல புத்தி நிலையாகவும் ஒரு முகமாகவும் உள்ள பொழுது அது மனதை அடக்குவதற்கு பதில் வழிநடத்தும் ஒரு அமைதியான தேரோட்டியாக செயல்படுகிறது. இறுதியாக, விநாயகரை உணர்தல் என்பது ஆதி விலங்கு உள் உணர்வு நிலைகளில் இருந்து இறுதி தெய்வீக நிலையை நோக்கிய உணர்வின் படிப்படியான பரிணாம உயர்வை விவரிக்கின்றது. இது ஆன்மா வெறும் உயிர் வாழ்தல், அகங்காரம் மற்றும் அச்சம் ஆகியவற்றை கடந்து உலகளாவிய கருணை, ஆன்மீக ஞானம் மற்றும் இறுதி சுய உணர்தலை நோக்கி விரிவடையும் ஒரு பயணமாகும்.
மீண்டும் அடுத்த பதிவில் சந்திப்போம். நன்றி.